அப்புறம் இதயம் ஒரு கோவில் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பண்டிகை கால விடுமுறைக்கு பின்னான நெருக்கமான பேருந்து நிலையம் நீண்ட நேரமாக பேருந்துகளில் இருக்கைகள் நிறையாமலே இருக்கின்றன. நீ ஏறும் பேருந்தில் எல்லா மாணவர்களும் ஒன்று கூடி ஏறிவிடப் போகிறார்கள். நீ பேருந்து செல்வதை தள்ளி போட்டுக் கொண்டிருக்காதே, இதை வெளியே தள்ளி விடுவார்கள். படிக்கட்டில் பயணிக்கும் எனது நீள கற்றை நோட்டு ஒன்று உனது மடியில் அமர்ந்து இதயம் ஒரு கோயில் பாடலை கேட்டபடியே பயணிக்கும். இது ஒரு 90, 80களில் 80க்கான வாழ்க்கை எனக்கு தெரியாது, 90க்கான வாழ்க்கை எனக்கு நிச்சயம் தெரியும். எல்லாருக்கும் ஒரு காதல் இருக்கும். நிச்சயம் காதல் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா நீங்க கவிஞர்களா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை. நீங்க போய் கவிஞர்கள் அப்படின்னு நான் பட்டுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா காதலில் ஜெயித்தவர்கள் காதலிலேன்னு சொல்லலாங்க. நான் முடிஞ்சு போச்சு, அந்த கல்யாணத்தோட காதல் முடிஞ்சு போச்சு. அந்த காதல் தோற்றவர்களுக்கான காதல், அந்த இருவரும் சாவது வரைக்கும் காதல் உயிரோட தான் இருக்கு. நம்ம தோற்ற காதலர்களால தான் கவிதைகள் எழுத முடியும், ஒரு நல்ல கவிஞராக மாறவும் முடியும், அந்த காதலுக்கு உயிர் கொடுக்கவும் முடியும். அதுதான் உண்மை. காதல் இல்லை என்று யாராவது சொன்னால் அவன் கவிஞனே அல்ல. இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா தனக்கு பிடித்த ஒருத்தருடைய நிழலை பார்த்தால் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது ஒரு 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 இப்போ அவங்க பொதுவா அந்த காலத்துல பேருந்துகள்ல போகும்போது பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகம் தான் வச்சிருப்பாங்க. இப்படி டக்குன்னு தூக்கி வீசுவாங்க. அப்படி தூக்கி வீசும்போது அந்த பொண்ணுடைய மடியில போய் அதை டக்குன்னு அழுதி பிடிச்சிடும். அப்படி அந்த பொண்ணு டக்குன்னு அதை கேட்ச் பிடிச்சு அப்படியே வச்சுப்பான். அப்படியே நெஞ்சோடு அணைச்சு வச்சுப்பான். இல்லை அப்படின்னு சொன்னா மடியில வச்சுப்பான். ஏதோ ஒன்று பண்ணிப்பா. ஜஸ்ட் இப்படி எடுத்து முத்தமாக அதுக்கு கொடுத்த பையன் காதலுடைய நெறிவுகள்ல. ஸோ அந்த நெறிவுகளை வந்து இவர் அதிக அழகா வந்து அந்த இடத்துல விதைச்சிட்டு போயிருக்காங்க. அது அந்த எப்பவுமே அந்த வரிகளை படிக்கும்போது எங்கேயோ மறந்து போன காதல் அப்படியே கொஞ்சம் வந்துட்டு போன ஒரு நினைவு. தேங்க்யூ. அப்புறம் கடிதம் பத்திரமாகத்தான் இருக்கிறது. கல்லூரி இறுதி நாளில் உனக்கு எழுதி வைத்திருந்த மிக முக்கியமான கடிதம் ஒன்றை தயக்கத்தினால் தந்துவிட முடியவில்லை. இது எல்லாருக்கும் இருக்கும். அவங்க சொன்னாங்க, இவரை நான் சந்திக்காமலே இருந்திருக்கலாம், இவர்களை பார்க்காமலே இருந்திருக்கலாம். விஜய் புரன் சிங் மேடத்துடைய கவிதையில இந்த வரிகள் இருந்தது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒருத்தர் இருப்பாங்க, உன்னை நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம், அந்த நாள் என் வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம். நிச்சயம் இப்பவும் இருக்கும், நிறைய பேருடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அப்படி எங்கேயோ ஒரு காதல இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் இன்னும் மனித ஜென்மங்களாகவே வாழுறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஜடமா மாறி இருப்பாங்க. ஸோ